கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே எம் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினான். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானே, சுற்றத்தாலும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானே, ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தனே எம் துணையானே. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். Let's turn our Bibles to Genesis chapter 1 and verse 31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தால் அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. And God saw everything that he had made, and behold, it was very good. The first thing is God's creation is perfect and good. ஆண்டவர் படைத்தது எல்லாமே என்னது? நன்றாக இருந்தது. Everything God made was complete and it is harmonious and without flaw, reflecting his perfect wisdom and love. அவருடைய பூரண அறிவும் அவருடைய அன்பும் அவருடைய படைப்புகளிலே நம்மால பார்க்க முடியும். நம்மையே நம்ம அநேகம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது வியப்பா இருக்கும். அதாவது கர்த்தர் எப்படி நம்ம ஒவ்வொருவரையும் தனித்தன்மை உள்ளவராக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். First is God's creation is perfect. Second, God values his work. அவர் ஒரு கிரியை செய்துட்டு ஏதோ ஜஸ்ட் தூக்கி போடுறதுக்காக அல்ல, அவர் எதை செய்தாலும் அதற்கு ஒரு வேல்யூ இருக்கு. என்ன? God really values what he has created. God took time to look at what he has created and declared it very good. இப்போ டெய்லரிங் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த துணியை ஸ்டிச் பண்ணிட்டு they just go, they see what they have done. எவ்வளவோ ஐடியாஸோட அவங்க ஸ்டிச் பண்ணுறாங்க. சேம் வே இஃப் யூ லுக் அட் கார்டனிங், இல்லை நீங்கள் ஒரு பாட்டரை எடுத்துட்டீங்கன்னா, ஸோ தே டூ இன் வெரைட்டிஸ். அதை பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்து they admire it, then they give it for sale. So this teaches us to appreciate and take care of this creation. Even drawings எல்லாம் அந்த பிள்ளைங்க போடும்போது என்ன பண்ணுவாங்க? ட்ரா பண்ணிவிட்டு இது நல்லா இருக்கான்னு கொண்டு காமிப்பாங்க. What they just need is just a appreciation. அப்போது சாதாரண மனிதர்களாக நமக்கே அந்த அப்ரிசியேஷன் தேவைப்படும் போது how much more we should appreciate God, because his creations are really excellent. அவர் படைத்த ஒவ்வொன்றையும் பார்க்கும்பொழுது அவருடைய படைப்புகளை நம்மளால இன்னும் பார்க்க முடியல. Even though we see through so many resources, but still there are so many things நம்மளுடைய லைஃப் டைம்லேயே பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய கிரியேஷன்ஸ் இருக்கு. Third is humans are part of God's plan. நம்மையும் ஆண்டவர், அதாவது இருக்கிறதுலேயே பிரதான சிருஷ்டி ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பிகாஸ் he only can
கன்வர்ஸ். அவனால தான் கடவுளை வந்து he is created in the image of God. That is the speciality of the creation of the human being. மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. ஆனால் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது தேவ சாயலாக அவனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். So that is the first speciality of the creation of humans. So each person has purpose, value and dignity in his life. ஒவ்வொரு தனி மனிதனையும் கர்த்தர் வந்து மதிப்பு கொடுத்து, அவங்களுக்கு வேல்யூ கொடுத்து, அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கலாம். அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு பாட்டரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னது? தே ஹேவ் டு பிரிங் ஃபோர் குட் பாட்டரி. அந்த வேலையை வந்து கோல்ட்ஸ்மித் செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய வேலை வேறு, அவங்க வேலை வேறு. ஒரு டீச்சருடைய வேலை வேறு, ஒரு இன்ஜினியரோட வேலை வேறு. ஸோ எவ்ரி பர்சன் ஹேஸ் அ பர்பஸ். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் விச் காட் ஹேஸ் கிரியேட்டட் மீ. ஸோ இந்த உலகத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார். அவர் நம்மை உண்டாக்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு நம்மை உருவாக்கியிருக்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழ வேண்டும். அவருடைய கிரியேஷன்ஸை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் கிரியேட்டட் பை காட். ஸோ வி மஸ்ட் பி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் ஹிஸ் கிரியேஷன்ஸ். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆண்டவரே எல்லாம் இட் வாஸ் வெரி குட். யூ சேட் தட் இட் வாஸ் வெரி குட். ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாவற்றையும் நன்மையாக நீர் பார்த்தீர். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கும் கர்த்தாவே உண்மை நீர் சிருஷ்டித்த காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதில் இருக்கிற நன்மைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அதை உங்களுடைய கிரியேஷன்ஸ்க்கு ஆண்டவரே நாங்கள் வேல்யூ கொடுக்க, ஆண்டவரே அப்பா உங்களுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்க, அவங்களுக்கு மேலே அன்பு செலுத்த ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனையோ நபர்கள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உலகத்தில் மனிதர்கள் உண்டாக்கும் பொழுது நல்லது, மிகவும் நல்லது என்று சொல்லி உண்டாக்கினீர். ஆனால் அவர்கள் கர்த்தாவே உமக்கு மனபடி உண்டாக்கினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதில் பார்த்தோம் ஆண்டவரே. ஆனால் நோவா ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடந்து கொண்டாரப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. போல கர்த்தாவே உமக்கு பிரியமாக நாங்கள் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஆண்டவரே மனம் விசனப்படாத படிக்கும் ஆண்டவரே உங்களுடைய இருதயத்தை சந்தோஷிக்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.